ஒரு சில விஷயம் எனக்கு மறந்து போனாலும் எனக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்குறது அம்மா மட்டும்தான். நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா சொல்லியிருந்தாங்க நீங்கள் சங்கடகர சதுர்த்தின்னு. அதுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு நீ பூஜை பண்ணணுமே சொல்லி. நேற்று மதியத்துக்கு தேங்காய் பால் சாதம் உருளைக்கிழங்கு குருமா வச்சுருந்தேன். பாப்பா இப்போலாம் கிச்சன் கவுண்டர் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சேன். நேற்று எனக்கு கொஞ்சம் முடியலன்னு சொல்லுவோம், கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தேன். வெசில் வாஷ் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்குறது, புக்ஸ்லாம் எடுத்து பரப்பி வைக்க சொல்ல அதை அவள் ஒர்க் அவள் கரெக்டாக பண்ணியிருந்தேன். ஈவினிங் போல் பால் கொழுக்கட்டை தான் பண்ணியிருந்தேன். எப்பயுமே மடை கொழுக்கட்டை தான் பண்ணுவேன், நீங்கள் பால் கொழுக்கட்டை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சு அருகம்புல் வச்சு வெள்ளை இருக்க பிள்ளையாருக்கு வந்து மஞ்சள் தடி குங்குமம் போட்டு வச்சு எப்பயும் போல் நிலவாச விளக்கு நீங்கள் நான் விளக்கு ஏற்றுறே சொல்லியிருந்தேன். ஓகே, நான் விளக்கு பொருத்தி கொடுத்துருந்தேன். அவள் ஏற்றி வச்சுட்டு அப்படி கிச்சனில் இருக்க அன்னபூர்ணி அம்மனுக்கு அப்புறம் புத்தர் சிலைக்கிட்ட வந்து ஒரு பத்தி ஏற்றிக்கலாம், அதை ஏற்றி வச்சுக்கணும் நான் பண்ணுறேன் சொல்லியிருந்தேன். அப்புறம் நல்லபடியாக தூபம் காமிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கொழுக்கட்டையே நல்லா வந்திருந்தது. இனி நெக்ஸ்ட்